வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌரி சடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான இடியாப்ப சேவை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து காரத்துக்கு ஒரு 3-4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். கூட நம்ம பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 கூட ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னே நம்ம தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் கூட ஆட் பண்ணிடலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இதை கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம இது கூட இடியாப்பத்தை ஆட் பண்ணிக்கலாம். இடியாப்பத்தை நம்ம கொஞ்சம் ஆற வச்சு இது மாதிரி உதிர்த்து ஆட் பண்ணிக்கணும். இதை சிலர் சந்தவைன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி கம்ப்ளீட்டாக பெரட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட இடியாப்பம் சேவை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ப்ளெயினாக சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.